இந்த வாரத்தில் கூட நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் கோரி டென் பூம். கோரி டென் பூம் இவர் ஒரு பெண் மிஷனரி. கோரி டென் பூம் 1892ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஹோலந்தில் வசித்து வந்தார். அந்த சமயத்தில் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தது. ஹிட்லர் ஐரோப்பிய யூதர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். ஆயிரம் யூதர்களை நச்சுவாயு கூண்டுக்குள் வைத்து கொலை செய்தான். பூம் அவர்களின் குடும்பம் அப்படிப்பட்ட யூதர்களை தங்கள் வீட்டிற்குள் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தனர். இதை கேள்விப்பட்ட ஹிட்லரின் இராணுவம் பூம் அவரது தந்தை மற்றும் சகோதரியை கைது செய்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எனும் கேம்பில் வைத்து கொடுமை செய்தனர். அவரது தந்தை சிறிது காலத்தில் மரித்தார். அதற்கு பின் இளவயதான கோரியையும் அவரது சகோதரியையும் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. காவலர்கள் முன்பு நிர்வாணமாய் நடக்க சொல்லி வற்புறுத்தப்பட்டனர். அடிகளும் உதைகளும் உணவு தராமல் சித்திரவதை செய்யப்பட்டனர். இவற்றை தாங்க முடியாமல் கோரின் சகோதரி மரித்தார். கோரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து நாட்களை கடத்தி கொண்டிருந்தார். உலகப்போர் முடிந்து கோரி விடுதலையாக்கப்பட்டார். அதன் பின் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பையும் தான் நாசி கேம்பில் பட்ட துன்பங்களிலேயும் கிறிஸ்துவின் அன்பினாலேயே நிலைநிற்பதாகவும் கூறினார். நியூச் என்னும் இடத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மற்றும் மன்னிப்பை குறித்தும் நமது பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் எறிந்து பின்னர் அதை அவர் நினைப்பதில்லை என்றும் தான் பட்ட கஷ்டங்களையும் மனதுருக கூறி முடித்து நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அதுவே சந்தோஷமான வாழ்விற்கு வழி என்றும் கூறி முடித்தார். அதை கேட்ட அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அவரை அநேகர் சூழ்ந்திருந்தனர். அப்போது திடீரென அவர் ஒரு மனிதனின் முகத்தை பார்த்தார். அந்த முகம் அவருக்கு தெரிந்த முகமாய் இருந்தது. உடனே ஞாபகம் வந்தது. நாசி கேம்பில் தானும் தன் சகோதரி பட்ட பாடுகளும் தன் சகோதரியை எவ்வித இரக்கமுமின்றி கொடூரமாக கொன்ற கொலைபாதகன் இவன்தான் என்ற நினைவுகளும் இருந்தன. அப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கும் போதே அம்மனிதன், நீங்கள் இன்று கொடுத்த மன்னிப்பின் செய்திக்காக நன்றி. நீங்கள் நாசி கேம்பை பற்றி சொன்னீர்கள். நான் அதில் ஒரு தலைவனாக இருந்தேன். இப்போது நான் ஒரு கிறிஸ்தவன். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து விட்டார். நீங்கள் என்னை மன்னிப்பீர்களா என்று கேட்டான். கோரி அப்படியே உறைந்து போய் நின்றார். ஆயிரமான நினைவுகள் அவரது உள்ளத்தில் வந்தது. தன் தகப்பன் மற்றும் தன் சகோதரியின் மரணத்திற்கு காரணமான மனிதன், தான் பட்ட எண்ணற்ற இன்னல்களுக்கும் காரணமான மனிதன் தன் முன்னே நிற்கிறான் என்கிற வெறுப்பும் அருவருப்பும் அவர் மனதில் தோன்றியது. சற்று நேரத்திற்கு முன்புதான் மன்னிப்பை குறித்து பேசினார். இப்போது மன்னிக்க முடியாத நிலை. அமைதியாக தேவனிடம் தனக்கு வேண்டிய சத்துவத்தையும் அந்த மனிதனை மன்னிக்கும் மன வலிமையும் தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபிக்கும் போதே ஆவியானவர் அவர்களில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த நாசி காவலரின் கரங்களை பிடித்து, சகோதரனே, என் முழு இருதயத்தோடு மன்னிக்கிறேன் என்று கண்கலங்க கூறினார். எப்பேற்பட்ட மனிதனையும் மன்னிக்க தேவன் கிருபை பொருந்தினவராய் இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் மன்னிக்க மிகுந்த தயக்கம் காட்டுகிறோம். கோரியை போன்று தன்னை இந்த அளவு பாதித்த மனிதனை மன்னிக்க முடியும் என்றால் நாம் மன்னிக்க எந்த மனிதனுடைய தப்பிதங்களும் தடையாக இருக்க முடியாது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்தால் பிதா நமது தவறுகளை மன்னிப்பார். நாம் பிறரை மன்னிப்போம், பிதாவினால் மன்னிப்படைவோம். ஆமென்.